சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க ஆசீர்வாதத்தோட அபி நேசிக்கிற வாழ்க்கைய அவளுக்கு நான் அமைச்சு கொடுக்க போறேன்னு தெய்வமா இருந்து நீங்க எனக்கு துணையா வாங்க. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. அபிமா, இந்த புடவையில நீ அலங்காரம் பண்ணி முடிச்ச அம்மன் மாதிரியே இருக்கு. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு அபிமா. சித்தப்பும் சித்தியும் கதிருக்காக அபிய பொண்ணு கேட்டு வர்றதுக்கு ரெடியானாங்களா இல்லையான்னு தெரியலையே. எதுக்கு நம்ம கீழே போய் பாத்துருவோமா? நேரம் ஆகிட்டு இருக்க. அம்மா கண்ணுல படாம இப்ப நம்ம கீழே போகணுமே. கதவு சாத்தி தான் கிடக்கு. கிளப்பிடுவோம் வண்டிய. ரெடியா? ரெடிங்க. சித்தப்பு, சித்தப்பு. வா அழகு. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன 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 நொன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நேத்து கதிர் வந்து ராத்திரி அவன் மனசுல இருக்கிறது என்கிட்ட சொன்னான். இங்க பாரு, அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவனை வாழ விடு சித்தப்பு. இங்க பாரு, கதிர் வாழ்க்கை முக்கியம்தான், அதே மாதிரி ரம்யாவோட வாழ்க்கையும் முக்கியம் இல்லையா? ஆமா, ரம்யாவுக்கு என்ன குறைச்சல்? ரம்யாவுக்கு எந்த குறைச்சலும் இல்லதான். ஆனா கதிருக்கு ரம்யாவை பிடிக்கணும்ல. அவனுக்கு தான் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கவே இஷ்டம் இல்லையாமே. அது வந்து அழகு. சித்தி இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. அம்மா கிட்ட அபிய பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொன்னா இல்லையா? ரெடியா இருக்கீங்களா இல்லையா? அழகு, நீ சொன்னதுக்காக அரை மனசோட ஒத்துக்கிட்டேன் அழகு. இங்க பாரு, எனக்கா நீ கல்யாணம் பண்ணி வைக்க போற? அரை மனசோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஓமா எனக்கு இல்ல கல்யாணம் பண்ணி வைக்க போற. முழு மனசோட ஒத்துக்க, ஒண்ணு நீ குறைஞ்சு போயிட மாட்ட. அழகு, கதிரோட வாழ்க்கையே உன் கையில தான்ப்பா இருக்கு. அவன் வாழ்க்கையை நீதான் நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும். நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கதிர் ஆசைப்படுற மாதிரி அவனுக்கு அபிய நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். சரி அழகு. அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அழகு? நான் தான் உங்ககிட்ட அபிய பொண்ணு பார்க்க வர சொன்னேன்னு நீங்க யாருக்கிட்டையும் உளறிடக்கூடாது. அதுலயும் முக்கியமா என்னுடைய பொண்டாட்டி ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிடவே கூடாது. கடுகளவு கூட ஈஸ்வரி காதுல எந்த விஷயமும் போயிடக்கூடாது. சரியா? சரி, நாங்களே வந்து பொண்ணு கேக்குற மாதிரி கேக்குறோம். சரி சரி, எத்தனை மணிக்கு பொண்ணு கேட்க வரீங்க? அது 9:30 to 10 நல்ல நேரம், அந்த டைம்ல வந்துடும். சரி சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்காம சீக்கிரமா வந்துடும். சரியா? சரி வரேன். ஐயோ, எதை கேட்கணுமோ அதை கேட்காம மத்தது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. சரி, என்ன கேட்கணும்? உங்ககிட்ட 2000 ரூபாய் கை செலவுக்கு பணம் கேட்கணும். ஏன் சித்தப்ப இப்படி கேட்கற? இங்க வரு, இந்த கதிர் பையில எங்க காணும்? விடிஞ்சதுல இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், அவனை எங்கேயுமே காணும். இப்படியே 2 பேரும் திரு திரு முழிச்சுக்கிறீங்களா? எங்க என்னாச்சு? எங்க என் தம்பி? அது வந்து அவ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போனான், அதான் லேட் ஆயிடுச்சு, இப்பதான் கிளம்ப போறேன்னு சொன்னா. நான் தான் அத்த ராத்திரியில வர வேண்டாம்னு சொன்னேன், அதனால இப்பதான் காலையில கிளம்பி வந்துட்டே இருக்கான். என்ன சித்தப்பு இது? அவன் என்கிட்ட வந்து அபி எனக்கு கல்யாணம் பண்ணி வைனா அப்படின்னு சொன்னதுல இருந்து எனக்கு ராத்திரில இருந்து தூக்கமே போயிருச்சு. ஆனா இவன் என்னடான்னா கவலையே இல்லாம இவன் பிரெஞ்சுகள் எல்லாம் பார்க்க போயிட்டானா இவன்? ஏன்னா நீ பாத்துக்குவங்கிற நம்பிக்கையில தான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் பெத்தவங்கன்ற முறையில நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஏன்னா ஈசு வந்தாலும் வந்துருவா. அவ எப்ப நான் பக்கத்துல இல்லனாலும் எங்கடா போனா சின்னையானு வந்தாலும் வந்துருவா. அதனால நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன். சரியா? இங்க பாருங்க, நேரத்தோட வந்துருங்க. வண்டி ஆட்டிக்கிட்டு இருக்க. நீ போய் தாம்பளத்தை ரெடி பண்ண போ. எங்க போனா அந்த பையன்?
சின்னையா சின்னையா ஆ? என்ன சின்னையா அபி முதல் தடவையா சேலை கட்டியிருக்கா எப்படி இருக்கு? ஈசு என்ன ஈசு இது? நம்ம அபிமாவா இது? சின்ன பொண்ணு இப்படி புடவை கட்டினதும் பெரிய மனுஷி மாதிரி ஆயிட்டாளே. என் கண்ணே பற்றும் போல இருக்கே. இரு, திருஷ்டி எடுத்துறேன். அபிமா, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கடா. இது உனக்கு அம்சமா இருக்கு. சின்னையா இது எங்க சண்முகம் எடுத்து கொடுத்த சேலை. அப்படியா? என் மாமனார் எடுத்த புடவையா? அதான் அபி பிள்ளைக்கு பொருத்தமான புடவையா பார்த்து எடுத்திருக்காப்ல. என் மாமனார் என்ன சும்மாவா? ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? அபி பிள்ளை சேலை கட்டி இருக்கு. என்ன ஈசு? அது விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல சின்னையா. நான் இன்னைக்கும் லீவு, அதனாலதான் நம்ம 3 பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணேன். ஓ, சரி, அபியும் எப்ப பார்த்தாலும் சுடிதார் தானே போட்டுட்டு இருக்கா, இன்னைக்கு புதுசா இருக்கட்டுமேனு சேலை கட்ட சொன்னேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? இன்னைக்கு வெளியே போறோமா? சந்தோஷமா போயிட்டு வருவோம். ஈசு, நான் போய் அம்மாவோட கண்ணை பொத்தி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். அபிமா, நீ மட்டும் இங்கே இரு. கொஞ்ச நேரம் நாங்க போனதும் அப்புறமா வா.